கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் பாடுமரணங்களை குறித்து சிந்திக்கின்ற போது யூதாஸ் காரியோத் என்ற நபரை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஆம், இவர் செலோத்தேய சிந்தனைகளை கொண்டவர், அதாவது புரட்சி செய்து அதன் மூலமாக ரோம அரசிடமிருந்து விடுதலை பெறலாம் என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆனால் இவர் இயேசுவை சந்தித்த போது இயேசுவின் போதனைகள் யூத சமய தலைவர்களின் போதனைகளைப் போல இல்லாமல் மனிதநேயம் கொண்டதாக இருந்ததால் இவரும் இயேசுவின் சீடராக மாறுகின்றார். செல்வத்தின் மீது அதிக விருப்பம் கொண்டவராக ஒரு அடிமையை விற்கும் விலையாகிய 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார். இயேசு யூதாஸின் நிலையை குறித்து கூறிய வேளையிலும் உணர்வடையாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து முத்தத்தின் வழியாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தனது அன்பை விற்று போட்டார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதோ வாழ விருப்பமில்லாமல் தான் பெற்ற பணத்தை ஆலயத்தில் எறிந்துவிட்டு தூக்கு போட்டு தன் வாழ்வை முடித்துக் கொள்கின்றார். ஆம், நம் வாழ்விலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கின்ற போது நமது வாழ்வும் அதோ கதிதான் என்பதை மனதில் வைத்து இயேசுவின் அன்பிலே வளர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாரா. சமச்சீர் கல்வி இருக்கும்போது போனி சேம்பர்லைனுடைய எழுத்துக்களில் த ஃபேஸ் ஆஃப் ஜூடாஸ் இஸ்காரியாத் அப்படின்ற ஒரு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி உண்மையிலே ஒரு நல்ல கதை. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதை என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிசிலியன் அப்படின்பாங்க, சிசிலியா அப்படின்னு. ஸோ அந்த சிசிலியன் டவுனில் ஒரு கதீட்ரல் இருந்திருக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய சர்ச். ஸோ அந்த சிசிலியன் டவுனில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கதீட்ரலில் முரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அந்த கதீட்ரல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், வெளிநாட்டு கதீட்ரல் எல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சுவர்கள் எல்லாம், ஸோ அந்த மாதிரி பெயிண்டட் வால்ஸ் தான் முரல்ஸ் அப்படின்பாங்க. ஸோ அப்படி யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற பார்த்தோன்னா, ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எதை பற்றி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் ஆஃப் ஜீசஸ் அப்படின்ற பேரில் பைபிளில் இருக்கக்கூடிய ஜீசஸுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே முரலில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் ரெண்டே மட்டும் பிரச்சனையா இருக்காது. என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, இன்ஃபன்ட் ஜீசஸுடைய முகம், அதாவது ஜீசஸ் ஓரளவு ஒரு 12 வயசு 10 வயசு குழந்தையா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு முகம், அதே மாதிரி ஜூடாஸ் இஸ்காரியாத் அப்படின்ற அவரை காட்டி கொடுத்தவனுடைய முகம். ஸோ இது மட்டும் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்ற பார்த்தோன்னா, ஒரு 12 வயசு பையன் ஒருத்தன் கிடைக்கிறான். ஸோ அந்த பையனுடைய முகம் ரொம்ப அழுக்கா இருக்கு. பட் இருந்தாலும் அவனுடைய முகம் அழுக்கா இருந்தாலும் அவன் ஏஞ்சல் மாதிரி இருக்கான். ஸோ அதனால அவனை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சு அவனை வரைஞ்சிடுறாரு. ஸோ ஒருவேளை அவருக்கு அந்த ஜீசஸ் கிறிஸ்டுடைய அந்த குழந்தை பருவ அந்த ஒரு இது கிடைச்சிருது. ஸோ அவர் வரைஞ்சிடுறாரு. பட் இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஜூடாஸ் இஸ்காரியாத். ஏன்னா அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, மொத்த பாவத்தோட பிறப்பிடமா, மொத்த நயவஞ்சகத்துடைய பிறப்பிடமா ஒரு முகம் வேணும். ஏன்னா ஒரு பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய பேர் பார்க்குறாரு, நிறைய பேர் வர்றாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது. இந்த முகம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியே போயிடுது, பல வருஷங்கள் போயிடுது. ஸோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய இந்த மாஸ்டர் பீஸை முடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்துருது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் ஒரு நாள் ஆஃப்டர்நூன் என்ன நடக்குது அப்படின்ற பார்த்தோன்னா, ஒருத்தன் அவர்கிட்ட பிச்சை கேட்குறான், இந்த மாதிரி ஒயின் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே நேரம் அவனுடைய முகத்தை பார்க்குறாரு, ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது, ரொம்ப ஒரு ஒல்லியாக இருக்கான். அதே நேரம் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, அவர் நினைச்ச மாதிரி ஒட்டுமொத்த பாவத்துடைய பிறப்பிடமாக அவனுடைய முகம் இருக்கு. ஸோ எதுக்குமே துணிஞ்சவன், எதுக்குமே அஞ்சாதவன் அப்படின்னு சொல்லி படிப்பு அவங்களுக்கு பிறப்பிடமாக அவனுடைய முகம் இருக்குது. ஸோ அவருக்கு ஒரே சந்தோஷம், ஓகே நம்மளுக்கு இந்த முகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட முகத்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. அவனை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஜூடாஸ் இஸ்காரியாத் அப்படின்ற அந்த ஒரு இதை வரைஞ்சிடுறாரு. ஸோ ஃபைனலி அவருடைய மாஸ்டர் பீஸ் அந்த முரல் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இந்த மனுஷனுடைய முகம் மாறுபடுது. எதனால மாறுபடுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த முரலில் அவனுடைய முகத்தை பார்க்குறான், ஜூடாஸ் இஸ்காரியாத்தோடைய முகமா. ஸோ அப்போ அவனுக்கு டென்ஷன் ஆகி அப்செட் ஆகுறான். ஸோ அந்த நேரத்தில் அந்த பெயிண்டர் அந்த ஆர்டிஸ்ட் போய் கேட்குறாரு, என்ன விஷயம், ஏன் நீ இப்படி அப்செட் ஆகுற அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் 12 வயசு சின்ன பையனாக இருந்தேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு இந்த இன்ஃபன்ட் ஜீசஸ், இந்த கிறிஸ்து சைல்டு, இந்த ஒரு இதுக்கு நான் மாடலாக இருந்தேன். இப்போ திரும்பவும் நான் எப்படி இருக்கேன்னா, இந்த இதுக்கு நான் மாடலாக இருக்கேன், ஜூடாஸ் இஸ்காரியாத்துக்கு. அதை நினச்சதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு புரியுது பல வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தையாக இருந்தவனுடைய முகம் தான் இப்போ இந்தளவு வந்து மாறி இருக்குன்னு. ஸோ இதிலிருந்து என்ன ஒரு அர்த்தம் அப்படின்ற பார்த்தோன்னா, எல்லாருமே வந்து எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்பாங்க. ஸோ அவனுடைய நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்றாங்க. பட் அன்னை வளர்ப்பு இருக்கட்டும், தந்தை வளர்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சமூகத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த காலத்தில் வந்து குழந்தைகள் விளையாடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஸோ நம்ம தான் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவனையும் கெட்டவனையும் வெளியிடுறோம். ஸோ ஓவரால் வந்து எல்லா குணங்களும் நம்ம மனுஷங்கிட்ட இருக்குது. பட் வெளியிடுறதை பொறுத்து தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த கதை உணர்த்துது. எனிவேஸ், இந்த மாதிரி நிறைய கதைகள் ஒன்று நம்ம சேனல். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏசு காவியத்தில் இடம்பெறக்கூடிய ஊதாரி பிள்ளை. தமிழ் உரையாடலுடன் நான் தமிழ்நதி. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏசு காவியம் இந்நூலை இயற்றியவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி என்னும் ஊரில் பிறந்த கண்ணதாசன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் முத்தையா என்பதாகும். சிறந்த பேச்சாளராகவும் கவியரங்க கவிஞராகவும் புகழ்பெற்று திகழ்ந்தவர் இவர். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். வணங்காமுடி, ஆரோக்கியநாதன் அப்படிங்கிற வேறு புனை பெயர்களையும் கொண்டுள்ளார். ஏசு காவியம் தற்காலத்தில் எழுதப்பட்டு 1982ஆம் ஆண்டு வெளியானது. இந்நூல் 5 பாகங்களை கொண்டதா இருக்குது. எளிய நடையுடனும் கற்பனை வளம் பெருக நுட்பமான பொருளை கொண்டு 15 நாட்களில் 432 பக்கங்களில் கவிஞர் கண்ணதாசனால படைக்கப்பட்டது இந்நூல். கடவுளை நாடி செல்லக்கூடிய மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இந்த கதை அமைந்திருக்கிறது. பாவம் செய்தால் தண்டிக்கும் கடவுளை மட்டுமே அறிந்திருந்த மக்களுக்கு திருந்திய பின்னர் கடவுள் அன்புடன் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு அறிவுரையை உணர்த்துறதா இந்த ஊதாரி பிள்ளை கதை அமைந்துள்ளது. ஒரு பணக்கார தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். அவருக்கு ஊர் முழுவதும் சொத்துக்கள் நிரம்பி இருந்தது. 2 மகன்களில் மூத்த மகன் நல்ல குணமுடையவன், 2வது மகன் தீய வழியில் செல்லக்கூடியவன். 2வது மகன் தன்னுடைய தந்தையிடம் சொத்துக்களை சரி சமமா பிரிச்சு எனக்கும் தன்னுடைய அண்ணனுக்குமா பகிர்ந்து கொடுக்க சொல்லி கேட்கிறான். தந்தைக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட தன்னுடைய மகன் கேட்கறதுக்காக சொத்துக்களை சரி பாதியாக பிரிச்சு 2 பேருக்கும் எழுதி வைக்கிறாரு. மூத்த மகன் தன்னுடைய விவசாய நிலங்கள்ல அதை போட்டு மேலும் பெருக்கிக்கிட்டே வரான். இளைய மகன் அந்த சொத்துக்களை முழுவதுமா வித்து காசா எடுத்துக்கிட்டு வெளிநாட்டிற்கு போறான். அங்க சூத ஆட்டத்திலையும் மகளிருக்காகவும் அந்த அவ்வளவு சொத்துக்களையுமே இழந்து போறான். சொத்துக்களை இழந்ததுக்கு அப்புறமா நாட்டிலையும் பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்தால இவனுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போயிருது. அப்போ பன்னிகள் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கிட்ட வேலைக்காக போய் சேர்றான். அங்க பன்னிகளுக்காக வைக்கக்கூடிய தவிட சாப்பிட்டதுனால அங்கிருந்து அடித்து துரத்தப்படுறான். அந்த சூழ்நிலையில தன்னுடைய நிலைமையை யோசிச்சு பார்க்கறான். தன்னுடைய தந்தை கிட்டயே பல வேலையாட்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறத நினைச்சு கஷ்டப்படுறான். மனம் திருந்துறான். தன்னுடைய தந்தைய நாடி செல்லலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். தன்னுடைய தந்தை கிட்ட போனா தன்னுடைய தந்தை தன்னை மன்னிப்பாரா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் போகலாம் அப்படின்னு கிளம்புறான். ஆனா அவருடைய தந்தை தன்னுடைய மகனை எதிர்பார்த்தவரா இருக்கிறாரு. தன்னுடைய மகன் தூரத்துல வரத பார்த்துட்டு தந்தை ஓடி போய் அவனை போய் தழுவி அவனுடைய நிலைமையை நினைச்சு வருந்துறாரு. இருந்தாலும் அதனை சரி செய்யறதுக்காக அவனுக்கு தேவையான பட்ட ஆடைகளையும் அணிகலன்களையும் கொண்டு வர சொல்லி அவனுக்கு சூடி அழகு பார்க்கிறாரு அவருடைய தந்தை. தன்னுடைய மகனுக்கு சங்கீதமும் ஆடல் கலையும் செய்யக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து தன்னுடைய மகன் முன்னிலையில எல்லாத்தையும் இசைக்க சொல்லி அவனுக்கு விருந்தையும் படைச்சு சந்தோஷப்படுறாரு. இதை கேள்விப்பட்ட மூத்த மகன் வீட்டுக்குள்ள வராம வாசல்லையே நிக்கிறான். தன்னுடைய மூத்த மகன் வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு தந்தை வெளியில போய் அவன்கிட்ட போய் எதுக்காகன்னு கேக்குறாரு. அப்போ மூத்த பையன், நீங்க எனக்கு கொடுத்த சொத்துக்களை நான் 2 மடங்காக உயர்த்திருக்கேன். ஆனா அவனோ அவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து தீய வழியில போயிட்டு திரும்பியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா அவனை நீங்க விருந்து வச்சு உபசரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறான். அதை கேட்ட தந்தை அவன் மறுபிறவி எடுத்தார் போல தன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். அதனால திரும்பியும் தீய வழியில செல்லாம இருக்கிறதுக்காக இந்த உபசரணையை அவனுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மூத்த மகனுக்கு நிலைமையை எடுத்து கூறி அவரை சமாதானம் படுத்துறாரு தந்தை. ஊதாரி பிள்ளை கதையில் தந்தையாக இடம்பெறுபவரை இயேசுவாக பாவிக்கிறார் ஆசிரியர். அது மட்டுமல்ல, ஒரு கெட்ட மனிதன் மனம் திரும்புவதை கடவுள் மிகவும் விரும்புவதாகவும் இந்நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் இயேசு காவியத்தில் ஊதாரி பிள்ளை என்ற கதை இடம்பெறுகிறது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நன்றி.